Hi friends, my life food தமிழ் சேனல்ல இருந்து நான் உங்க கற்பகம் பேசுறேன். இன்னைக்கு வாழைத்தண்டு சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு வாழைத்தண்டை கட் பண்ணி நார்லாம் எடுத்து தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு கொத்தமல்லி, இது சிக்கன் மசாலா, கரம் மசாலா ஒரு ஸ்பூன், சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள். இப்படி வாழைத்தண்டு சூப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம், பாத்திரம் வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ஒரு தண்டுக்கு இதான் அளவு, ஒரு சொம்பு தண்ணி. இந்த தண்ணி சூடாகணும். இந்த தண்ணி சூடாயிடுச்சு. இந்த இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இந்த மிளகும் உப்பும் போட்டுக்கலாம். இது ரோட்டுக்கடை சூப்பு மாதிரி இருக்கும், வதக்கெல்லாம் வேண்டாம். இது நல்லா கொதி வரணும். இதில் உப்பு மிளகு இஞ்சி பூண்டு தான் போட்டிருக்கேன். இது நல்லா கொதிக்கணும். தண்ணி கொதிக்குது. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. ஃபுல்லாக வச்சுட்டு இந்த வாழைத்தண்டை போட்டுக்கலாம். அந்த சூடு தண்ணியிலே அது வெந்துடும். வாழைத்தண்டெல்லாம் போட்டுட்டு ஸ்டவ் ஹைலே வைங்க. கொதி வரும், அப்போ சிம்மு பண்ணிக்கலாம். இது கொதிக்குது. சிம்மில் வச்சுருங்க, ஃபுல் சிம்மில் வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம இது மாவு கலக்கணும். இந்த கரம் மசாலா, இது சிக்கன் குழம்பு மசாலா, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரு, இதெல்லாம் ஒன்றா போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும். இப்போ இது வெந்துடுச்சு. இந்த கலக்கி வச்ச மசாலாவை ஊற்றி ஒரு கொதிக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிச்சதும் ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொதி வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி போட்டுடலாம். அவ்வளோதான், சூப் ரெடி ஆயிடுச்சு. சூடான சுவையான ரோட்டுக்கடை வாழைத்தண்டு சூப்பு ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.